ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் ஒரு கிளாஸ் டி போர்டு யூஸ் பண்ண ஆம்பிளிஃபையர் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கிளாஸ் டி போர்டு வச்சு நிறைய நண்பர்கள் ஆம்பிளிஃபையர் செய்யலாமா, லைஃப் வருமா, இதில் சப்பு பேஸ் எப்படி இருக்கும், இது ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான முழுமையான விளக்கத்தை நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சேர்ந்த ஒரு நண்பர் தான் நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலி அவர் போர்டு, பேனல்ஸ், அதாவது கேபினெட்டு எல்லா மெட்டீரியலுமே அவரே வாங்கிட்டு கொடுத்தாரு. இது எங்களுக்கு நல்லா நீட்டாக அசம்பிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது அவரும் இதில் இந்த போர்டில் வச்சு செய்யும்போது ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு சில சந்தேகங்களை கேட்டிருந்தாரு. கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும் ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியது கிளாஸ் டி போர்டு பொறுத்த வரைக்கும் இன்புட் வோல்டேஜ் 12னா 12 வோல்டேஜ், 24 வோல்டேஜ்னா 24. கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சப்ளை தான் எல்லா போர்டும் வரும். இதுக்கு கரெக்டான ஆம்பியர் நம்ம இதில் சூஸ் பண்ணோம். இந்த ஆம்பில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 100 வாட்ஸும், பேக்ரவுண்டு சரவுண்டுக்கு மட்டும் 50+50 வாட்ஸ் வர மாரி கிளாஸ் டி போர்டு அவர் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தார். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எஸ்எம்பிஎஸ் 2 எஸ்எம்பிஎஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று 200 வாட்ஸும், இன்னொன்று 300 வாட்ஸும் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த 300 வாட்ஸுன்றது சப்புக்கு மட்டும் கொடுத்துருப்பேன். 200 வாட்ஸ் மற்ற சேனலுக்கான போர்ட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது ஒரு ரிமோட் கிட்டுக்கு பிடெக்னுடைய எக்ஸோ பேஸ் ரிமோட் கிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய FT003 மினி டிகோடரும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆம்பிளிஃபையருடைய ஃப்ரண்ட் லுக் இப்படி தான், ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அம்மிங் நாய்ஸுலாம் வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அம்மிங் நாய்ஸு வரதுக்கான முக்கியமான காரணம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் தான். இன்புட் ஒயர் எல்லாமே சீல்டு ஒயரில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அம்மிங் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்திடலாம். ஒயரிங் நல்ல ஹெவியான ஒயர் போட்டிங்கன்னா இந்த அம்மிங் பிரச்சனை இருக்காது. இதில் வேறு என்ன டவுட்டுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், அதை பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சப்பு நல்லா ஹார்டான சப்பாக தான் எனக்கு பேஸ் வேணும், நல்லா ஹார்ட் பேஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கிளாஸ் டியினுடைய போர்டு அவங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. நல்ல ஒரு சாஃப்டான பேஸ், ஒரு பிராண்டட் ஹோம் தியேட்டரில் நல்லா சாஃப்டான பேஸ் வேணுன்றவங்களுக்கு இந்த கிளாஸ் டி போர்டினுடைய சப்பு பேஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு சந்தேகங்கள்லாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதனுடைய ஆடியோ கிளாரிட்டி எப்படின்ற சந்தேகத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்றேன். ஆடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.